என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களில் ஒரு திரள் கூட்டம் கர்த்தருக்கு பிரியமற்ற வகையில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் முன்னுரைத்திருக்கிறார். மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகளாக இருந்தவங்க தான், ஆனால் என்றைக்கு பணத்துக்கு பின்பாக போக ஆரம்பித்தாங்களோ அவங்க தீர்க்கதரிசிகளாக இல்லை, அவங்க சொன்னதெல்லாம் என்னவதான் மாறினது, குறிகாரர்களாய் மாறி போனதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்க. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் அதை பார்க்கிறோம் அல்லவா? தீர்க்கதரிசிகள் என்ற போர்வையிலே பணத்திற்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அநேக குறிகாரர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எத்தனை பேர் பணத்தை மையமாய் கொண்டு தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. உனக்கு இது நடக்கும், அது நடக்கும், கர்த்தர் இப்படி செய்வார், அப்படி செய்வார்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது. கர்த்தர் சொல்லுகிறார், அவங்களாம் தீர்க்கதரிசி இல்லை, அவங்களாம் யாரா? குறிகாரர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யவில்லை, பணத்திற்காகத்தான் ஊழியம் செய்கிறாங்க பாருங்க. எந்த ஊழியத்தில் பணம் நடு மையத்துக்கு வருகிறதோ, எந்த ஊழியத்தில் பணம் ஆளுகை செய்கிறதோ அது ஊழியமாக இருக்காது. அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஊழியமாக என்றைக்குமே இருக்காது பாருங்க. நம்ம எல்லா சமயத்திலும் நம்மளை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நம்முடைய ஊழியங்களில் பணம் என்பது ஆளுகை செய்யவே கூடாது. பணத்திற்காக நாம் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் நாம் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள். செழிப்பின் உபதேசத்திற்கு பின்பாக ஜனங்களை திருப்புகிற இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் சீக்கிரமாய் வர இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.